நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா க்ளே செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கலர் பொடி எடுத்துக்கோங்க, ஆரஞ்சு கலர் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ கமெண்ட்ல அடிங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்களா லைக்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட்ல சொல்லுங்கள் என்ன புதுசாக என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நம்ம என்ன மூணு க்ளேவை செய்ய போகிறோம். மைதா மாவு இல்லைன்னா உங்கள் வீட்டில் பான்ஸ் பவுடர் எடுத்துக்கோங்க. மைதா மாவை 1 2 3 ஸ்பூன் மைதா மாவு எடுத்துக்கோங்க. அப்புறம் கலரை கொஞ்சம் ஆரஞ்சு கலரை லைட்டாக கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நல்லா கலக்கிக்குங்க. அது கலர் வர வரைக்கும் கலக்கிக்குங்க. அப்புறம் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க. அது ஆரஞ்சு கலர் வந்துடும். என் கை போடு. நல்லா காய்ஸ் நம்ம நல்லா இப்படி கலக்கி வைக்கணும். நல்லா கலக்கணும். அப்புறம் கையில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. மாவு ஒட்டிச்சுன்னா மைதா மாவு கொஞ்சம் அதிகமாக போடணும். 1 2 தடவை போட்டுக்கணும். அது ரொம்ப ஒட்டிச்சுன்னா 2 ஸ்பூன் மைதா மாவு போட்டுக்கலாம், இல்லைன்னா பவுட்ரு போட்டுக்கலாம். வாசனைக்காகனா ஷாம்பு. இந்த ஷாம்பு யார் யார் யூஸ் பண்ணுறீங்களோ அவங்கன்னு கமெண்ட் அடிங்க. நல்லா கலக்கிக்கணும். பவுலில் மிக்ஸ் பண்ண தரலன்னா கொஞ்சம் கையில் இது பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் கூட ஒட்டக்கூடாது. கையில் இருக்கிறது கூட அது மாவுலேயே இது பண்ணணும். இன்னும் கொஞ்சம் ஒட்டுதுன்னா மைதா கொஞ்சம் தேவைன்னு அர்த்தம். நம்ம கப்லேயே ஏற்கனவே மைதா இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். லைட்டாக கையில் ஒட்டுது, அதனால இன்னும் கொஞ்சம் மைதா மாவு போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா கையில் பிசைஞ்சிக்கணும். இங்கே பாருங்கள், லைட்டாக க்ளே ஆட்டம் மாறிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக மைதா மாவு தேவை. அப்புறமா நம்ம எல்லோ கலர் சேர்த்துக்கலாம். இது முடிச்சோடனே அப்புறமா க்ரீன் கலர். அவ்வளோதான், நம்ம க்ளே தயாராகிடுச்சு. இங்கே பாருங்கள், கையில் ஓட்டல. இங்கே பாருங்கள், இதான் நம்ம ஹோம் க்ளே. இது யார் யாருக்கும் செய்ய தெரியுமா? யார் யார் வீட்டில் பண்ணியிருக்கீங்களோ அவங்கன்னா கமெண்ட் அடிங்க. இந்த மாதிரி கடையிலலாம் வாங்காதீங்க, நம்ம வீட்லேயே செஞ்சுக்கலாம். சின்ன குழந்தைங்கன்னா 10 வயசு கீழே யாரும் பண்ணாதீங்க. இல்லை அம்மா செய்ய சொல்லுங்கள். நம்ம வீட்லேயே கலையை உருவாக்கிக்கலாம். காய்ஸ், நம்ம இப்போ மஞ்சள் கலர் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் அதே தான். 2 ஸ்பூன் மைதா மாவு, அப்புறமா மஞ்சள் தூள், அது 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா அதை கலக்கி வைக்கணும். அப்புறமா ரொம்ப ஸ்பீடாக கொஞ்சம் பண்ணணும். நல்லா ஸ்பீடாக பண்ணிக்கணும். அப்புறமா லைட்டாக ஒரு கலர் வந்துடும். அப்புறமா கீழே இருக்க வச்சுட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் லைட்டாக. 1 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றிட்டு கையில் கலக்கலாம். ஸ்பூனில் இருக்கிறதுனா அப்படியே இது தடவிக்கலாம் பவுலில். அப்புறம் நல்லா கலக்கிக்கலாம் பவுலில்.
நல்லா ஸ்பீடாக கலக்கிக்கலாம். அப்புறமா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் தண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஊற்றிக்கலாம். அப்புறமா நல்லா கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்னோட லைக்ஸ்னால் 10Kக்கு மேலே போயிடுச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு கிளே தந்துடுவேன். எல்லாம் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்க. எனக்கு இன்னும் 5 லைக்ஸ் சப்ஸ்கிரைப்ஸ் கூட யாரும் விடவே இல்லை. நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் புது புது வீடியோவெலாம் போடுறோம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி அதிகமாக இருந்துச்சு கூட கொஞ்சம் தண்ணி மைதா மாவு லைட்டாக சேர்த்துக்கலாம். கையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷாம்பு எதுக்காகனா கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக, அதால நாங்கள் கொஞ்சம் ஷாம்பு சேர்த்தோம். கொஞ்சம் தண்ணி ஓவராக இருக்குன்னு நினைக்கிறேன், ஒட்டுது கையில். அதனால் கொஞ்சம் மைதா மாவு சேர்த்துக்கலாம். கடையிலேருந்து மைதா மாவு வாங்காதீங்க. டேட்டு முடிஞ்சு போனதான் கொஞ்சம் வீட்டில் இருந்தால் டேட்டு முடிஞ்சு போனதாக அதை எடுத்து செய்யுங்க. பான்ஸ் பவுடர்னால் கொஞ்சம் 10 ரூபாயில் கூட முடிஞ்சிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கடையிலனா இனிமேல் வாங்காதீங்க. வீட்லேயே நம்ம ஹோம் கிளே செஞ்சுக்கலாம். அப்புறமா இன்னும் கொஞ்ச நாள் கழித்து புது இதுவெல்லாம் நீங்கள் கமெண்டில் அடிங்க. கையிலே ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு கிளே இருக்கணும். இங்கே பாருங்கள், நம்ம ஆரஞ்சு கிளே, நம்ம கிளே ஒட்டவே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். நிஜமான கிளே மாதிரியே இருக்குல்ல. அவ்வளோதான், நம்ம கிளே ரெடி. பாருங்கள், கையில் ஒட்டவே இல்லை. இவ்வளோ பண்ணாலும் நிஜமான கிளே, ஒரிஜினல் கிளேவாக இருக்கும். வீட்டில் செய்கிறது மட்டும் இது பண்ணுங்கள், கடையிலனா வாங்காதீங்க. இங்கே பாருங்கள், ஒரிஜினல் கிளே. இப்போ நம்ம க்ரீன் கலர் கிளே எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம இப்போ க்ரீன் கலர் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதே இதுனா 2 ஸ்பூன் மைதா மாவு. க்ரீன் எசன்ஸ் வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டாலே அதிகமாக வரும். கொஞ்சம் ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம நல்லா அப்படியே மைதா மாவு கூட நல்லா கலக்கிக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். ஏன்னா க்ரீன் கலர் சில பேருக்கு ஃபேவரட். இது நல்லாயிருக்கும் இந்த கலரு. இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். 1 and 2 போதும் தண்ணி. நல்லா கையால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் பத்தலைன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம இந்த 2 கிளே எப்படி இருக்குன்ட்டு. அண்ணன் தம்பி மாதிரி இருக்குது இந்த கிளே. இது சில பேர் கொஞ்சம் சொல்லுவாங்க இது நிஜமான கிளே இல்லட்டு, ஆனால் செய்யறது வராதுன்னு சில பேர் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் இது வந்து ஒரிஜினல். கையில் கொஞ்சம் ஒட்டுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நம்ம மைதா மாவு போட்டுக்கலாம். ரொம்ப ஒட்டிக்கிச்சு. கொஞ்சம் தண்ணி நம்ம கையிலே ஊற்றிக்கணும். அதனால மைதா மாவு கொஞ்சம் எடுத்து போட்டுக்கலாம். கொஞ்சம் போதும். இப்போ லைட்டாக தண்ணி ஊற்றணும்னு நினைக்கிறேன். போதும். நம்ம இப்போ நல்லா கையால் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இது கலர் வந்தோடனே கொஞ்சம்
இது சப்பாத்தி உருந்த மாதிரி கொஞ்சம் வந்தோடனே நம்ம கையில் எடுத்து பண்ணிக்கலாம். நல்லா பண்ணிக்கலாம். ஒட்டுன்னு கொஞ்சம் நினைக்கிறேன், அதனால் அடியில் இருக்க பவுலில் இருக்க கொஞ்சம் மைதா மாவு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். ஆட் பண்ணி நம்ம ஏதாவது ஸ்கூலில் கொடுக்குற கிராஃப்ட்டுக்கு கூட நம்ம இதுவே தயார் பண்ணிக்கலாம். கடையில் எதுக்கு 50 ரூபா வேஸ்ட்டு பண்ணணுன்ட்டு நம்ம வீட்டிலே பாஞ்ச் பவுட்ரு 10 ரூபாயிலே முடிஞ்சிடும். நல்லா ஸ்பீடாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் கையில் ஓட்டுக்குன்னு நினைக்கிறேன், அப்படியே மைதா மாவு நல்லா கலக்கிக்கலாம். இது சின்ன பசங்க யாரும் பண்ணாதீங்க, திருப்பியும் சொல்லிட்டேன். சின்ன பசங்க யாரும் பண்ணாதீங்க, 10 வயசுக்கு மேலே கொஞ்சம் பண்ணுங்க. யாராவது சின்ன பசங்க கூட ஸ்நாக்ஸ் யாராவது சாப்பிட்டா அது வந்து டைஜஸ்ட் ஆகி வெளியே வந்துடும். ஏன்னா கடையில் வாங்குற க்ளேனா இதுவாகிடும், அது கொஞ்சம் நிறைய கெமிக்கல்ஸ் சேர்ப்பாங்க. நம்ம ஒரிஜினல் பண்ணுறோம், அதுவும் மைதா மாவில். நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். யார் யார் எனக்கு சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்குனா அவங்க வீட்டுக்குன்னா நான் வந்து அவங்களுக்கு நான் தருவேன் ஒரு கிலோ. மைதா கொஞ்சம் நிறைய ஒட்டுதுன்னு நினைக்கிறேன், ஆனால் கிளே நிறைய நான் வரும் மைதா மாவுலனா. மைதா மாவுனா கொஞ்சம் ஒட்டாது. அடுத்த வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்கலான்னு கமெண்ட் அடிச்சு விடுங்க. சில பேர் கிளே செய்ய 2 கிளே செஞ்சுட்டு கடையில் வாங்கி கொஞ்சம் போட்டுடுறாங்க. ஏன்னா அவங்கன்னா கொஞ்ச நேரம் தான் செய்கிறாங்க, நாங்கன்னா ஒரிஜினல் செய்கிறோம், அதெல்லாம் கொஞ்சம் நிறைய நேரம் போகுது. நமக்குள்ளே இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் கையிலே ஓட்டல, ஆனால் ஏற்கனவே இருந்தது. இப்போ பாருங்கள் கையிலே ஓட்டல. இங்கே பாருங்கள் கொஞ்சம் மைதா மாவு கொஞ்சம் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். இதோ இப்படி ஆகவே கூடாது. இதுனா இப்படி ஆனாலே நிறைய போடணும்னு அர்த்தம். நம்ம ஏதாவது ஒட்டுறதா இருந்தால் கூட நம்ம இது ஒட்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம இப்போ கிளே ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ பண்ணாலும் கையில் ஒட்டல. நம்ம க்ரீன் கலரும் நல்லா கையில் ஒட்டவே இல்லை. இங்கே பாருங்கள் கையில் உள்ளே விட்டால் கூட ஒட்டல. ஏன்னா மைதா மாவு கொஞ்சம் ஒட்டாது.